ஹாய் நண்பா. இன்றைக்கி என்னடா வீடை காட்டுறான், ஒருவேளை சேல்ஸ்க்காக இருக்குமோ அப்படி எதுவும் நினைக்காதீங்க. சேல்ஸ்லாம் இல்லைங்க. இந்த வீட்டுக்கு தான் இன்றைக்கி ஒரு சம்புக்கு சிங்கிள் பேஸ் சப்ரசல் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கேன். சரி வாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாமா? இது தாங்க சிங்கிள் பேஸ் சப்ரசல் மோட்டார். இந்த சப்ரசல் மோட்டர் வந்து எவ்வளோ ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ரேட்டை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த மோட்டரோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 10,000 ரூபாய். என்னடா சின்ன மோட்டராக இருக்குது, இது 10,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சுங்க. இந்த மோட்டர் வந்து 10,000 அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ஆனால் அவ்வளோ இருந்துச்சு. ஒரு 2016 எங்கள் ஃப்ரீ சர்வீஸ் மோட்டர் வந்து ஒரு 5 ஹெச்பி வாங்கினோம். அதுவே வந்து ஒரு 17,000 தான் வந்துச்சு. ஆனால் இந்த ஒரே ஒரு ஹெச்பி மோட்டர் வந்து 10,000 அப்படின்னா என்னால் நம்பவே முடியல. சத்தியமாக நம்ப முடியலைங்க என்னால். இது வந்து டெக்ஸ்மோ இண்டஸ்ட்ரியோட டாரா பிராண்டோட சேர்ந்த ஒரு மோட்டார், ஓகேங்களா? சரி, அமௌண்ட்டு தான் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. ஒயராவது அதிகமாக கொடுப்பான்னு பார்த்தா அதை விட கம்மியாக கொடுக்குறாங்க. சரி, எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதாங்க ஃபுட்பாலு. அந்த காட்டின பார்த்தியா ஒரு ஹோல்ஸு, அந்த ஃபுட்பால் வந்து என்ன குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள். இதுவும் பிளாஸ்டிக்கு. இந்த பிளாஸ்டிக்கில் தான் இந்த ஃபுட்பாலை கனெக்ட் பண்ணணும். எதுனா உடஞ்சி போச்சுன்னா அதுவும் மாத்திரமாக தான் வரும் பாருங்கள். இந்த மோட்டரில் சங்கிலி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பாருங்கள். அதை வந்து கலத்துற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது நல்லா கலத்திட்டு வந்து உள்ளே வந்து கூலிங் வாட்டர் இருக்கும். ஓகே, அது கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சுத்தமான தண்ணி எடுத்து ஒரு ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கோங்க. ஆர்ஓ வாட்டர் எடுத்து ஃபுல்லாக ஊற்றணும். அந்த ஹோல்ஸில் ரப்பரை வதைக்கு ஊற்றுனீங்கன்னா, ஒரு ஹோல்ஸில் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னொரு ஹோல்ஸில் வந்து தண்ணி வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஊற்றினா மட்டும் தான் இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிற தண்ணி. உள்ளே வந்து இந்த மோட்டரில் வந்து காயில் வந்து ஹீட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் இந்த தண்ணி கூலிங் ஆயில் தண்ணி வந்து மிக்சிங்கோடு இருக்கும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது எப்பயுமே கூலிங்காக இருக்கட்டும் அப்படின்னுக்கோசரம் தான் இந்த தண்ணி ஊற்றுறோம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஏன்னா இந்த சப்ரசல் மோட்டர் வந்து தண்ணிக்குள்ளே தானே இருக்க போகுது, எப்படா ஹீட் ஆகும் அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த காயில் வந்து தண்ணி உள்ளே போகிறது இல்லை. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலே மெட்டல் மட்டும்தான் தண்ணி உள்ளே போகுது. உள்ளே இருக்கிற காயில் வந்து ஹீட் ஆகிட்டு இந்த கூலிங் பண்ணுறது தான் இந்த நம்ம ஊற்றுற தண்ணி, ஓகேங்களா? தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிடலாம், ஓகேங்களா? மோட்டரில் எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். மேலே யூனியன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சைடில் வந்து ஃபுட்பால் கனெக்டட் பண்ணியாச்சு. ஒயரும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சம்பில் வந்து தூக்கி போட்டால் போதும். நான் தூக்கி போடுறதுன்னு சொன்னதுமே தூக்கி தொம்முன்னு போட்டுறாதீங்க. மெதுவாக கையில் கொடுத்து இறக்கி வச்சு பொசிஷன்லாம் கரெக்டாக பார்த்து வைக்கணும். கரெக்டான பொசிஷனில் வச்சாச்சு. நம்ம மேலேருந்து பார்த்தா நம்ம ஃபுட்பால் தெரியுதா இல்லையா அப்படின்னு பார்க்குற மாதிரி வச்சிடணும். அப்புறம் லிங்க் பண்ணியாச்சு பாருங்கள் பைப்பை. அவுட்புட் வந்து வர மாதிரி லிங்க் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ஒயர் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாக்ஸ் வச்சு அந்த மோட்டரோடையே வந்த ஸ்விட்சை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? இது வந்து மோட்டரோடையே வந்தது. எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுத்து தனியாக பே பண்ணல. அந்த மோட்டரோடையே வந்தது, ஓகேங்களா? இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதை வந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஒரு எம்சிபி, ஒரு லைட்டு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. உள்ளே திறந்து பார்த்தா ஒரு எம்சிபி இருக்குது, ஒரு கெப்பாசிட்டரு, ஒரு லைட்டு, அப்புறம் ஒரு கனெக்டரு. இதை தவிர வேறு எதுவும் இல்லை இதில். அப்புறம் ஐடியில் பார்த்தா ஃபேஸு, நியூட்ரலு, ரெட்டு, எல்லோ, ப்ளூ. இதை வந்து நீங்களே பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒருத்தரை சொல்லி பார்த்து அப்படிலாம் பண்ணணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இதுதான் கனெக்டரு. கெப்பாசிட்டர் பாருங்கள். டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் பார்த்தே நீங்கள் வந்து இந்த சர்க்யூட்டை வந்து அசெம்பிள் பண்ணிடலாம், ஓகேங்களா? அப்புறம் இந்த ஒயர் வந்து அப்படியே செவுத்துலேயே அடிச்சுன்னு வந்து அப்படியே மீட்ரு பக்கம் அந்த லைட் தெரியுது பார்த்தீங்களா? அந்த லைட்லேருந்து கீழே இறக்கி மீட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்களா ஒரு அண்ணா, அது உள்ளே விட்டு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா மோட்டர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். மோட்டார் டீட்டெயில் பார்த்துடலாமா? இது சிங்கிள் பேஸு 1 ஹெச்பி மோட்டார், ஸ்டேஜ் 1. இதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னா 50 ஹெர்ட்ஸு. ஆர்பிஎம் வந்து 2880. ஆம்ஸ் வந்து 6.5 ஆம்ஸு. வோல்ட் வந்து 230 வோல்ட்டு. இவ்வளோ தாங்க இது மோட்டரோட டீட்டெயில். நண்பா, வடிவேல் காமெடியில் வடிவேல் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டு கடைசியில் தண்ணி வர வீடியோவை விட்டுட்டேன் நண்பா. சாரி ஃப்ரெண்ட், என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட். சாரி. அப்புறம் ஹேவ் ஏ நைஸ் டே.